இயேசுதான் இரட்சகர். ஜெப ஐக்கியம் வழங்கும் இரட்சகரின் சத்தம். தேவ செய்தி பாஸ்டர் டி. எலியா சந்திரன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை ஒன்று கூட வாழ்த்துகிறேன். இந்த டிவி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட அருமையானவர்களே, நாம் ஆண்டவருடைய செய்திக்கு நேராக கடந்து போகிறோம். இந்த நாளிலே எழுந்து பிரகாசி என்கிற தலைப்பில் உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழுந்து பிரகாசிக்கும்படியாக உதவி செய்யும்படியாக அவர் இந்த நாட்களில் உங்களை அன்போடு அழைக்கிறார். கடந்த நாட்களிலே நீங்கள் கடந்து வந்த பாறைகளிலே பல சூழ்நிலைகளிலே எழுந்து நிற்க முடியாதபடி, திடன் கொள்ள முடியாதபடி, சில காரியங்களை செய்து கொள்ள முடியாதபடி கலங்கி போன அனுபவங்களில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி இந்த நாள் முதல் நீங்கள் எழுந்து நிற்பது மட்டுமல்ல, அதிலே பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்ய விரும்புகிறார். அருமையானவர்களே, வேதத்திலே நீங்கள் வாசிக்கிற போது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அவருடைய 60ஆம் அதிகாரத்திலே அவருடைய 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவருடைய செய்தியை கேட்கிற அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாக கர்த்தருடைய ஒளி நம்மேல் வந்திருக்கிறது. கர்த்தருடைய ஒளி உங்கள் மேல் உதித்திருக்கிறது. அதன் மூலமாக கர்த்தருடைய ஒளி நமக்குள்ளே வந்தபடினாலே நம்முடைய வாழ்க்கையில் தேவ மகிமை வெளிப்பட போகிறது. தேவ மகிமை நம்மிலிருந்து செயல்பட போகிறது. மகிமையாக நம்மை வெற்றி சிறக்க பண்ண போகிறார். மகிமையாக நம்மை வாழ வைக்க போகிறார். மகிமையாக கர்த்தர் செயல்பட வைக்க போகிறார். அருமையானவர்களே, இந்த வேத பகுதியை நீங்கள் பிரிக்கிற போது எழுந்து ப்ளஸ் பிரகாசி, நாம் எழும்புகிற போது பிரகாசிக்கப்படுவோம். அப்போ எழும்புகிற போது நாம் பிரகாசிக்கப்படுவோம். யார் நம்மை பிரகாசிப்பார்? யோவான் ஆண்டவராய் இயேசுவை குறித்து சொல்லுகிறார், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி. ஆண்டவராய் இயேசு தான் அந்த ஒளியாக இருக்கிறார். ஆண்டவரே சொன்னார், இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமாக இருக்கிறேன், ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த வெளிச்சம், அந்த ஒளி நமக்குள்ளே இந்த நாட்களிலே கடந்து வந்து நம்மை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை அன்போடு அழைக்கிறார். இந்த நாளில் ஏதோ சில காரியங்களில் எழுந்து நிற்க முடியாதபடி, எழும்பக்கூட முடியாதபடி, ஏதோ சில காரியங்களில் விழுந்து போயிருப்பாயானால், எழும்ப முடியாத நிலைமையிலே கலங்கி போயிருப்பாயானால், என் ஆண்டவர் உன்னை எழுந்து நிற்கும்படியாக, வேரூன்றி நிற்கும்படியாக, செயல்பட வைக்கும்படியாக என் ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். வேதத்தில் நீங்கள் வாசிக்கிற போது மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். அருமையானவர்களே, சோத்திரம். அவருடைய நாமத்துக்கு, கர்த்தருடைய நாமத்திலே நாம் தெய்வ பயத்தோடு நாம் காணப்படுகிற போது நீதியின் சூரியனாகிய கர்த்தராகிய கிறிஸ்துடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் அது உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் சூரியன் உதிக்கிற போது அதன் செட்டைகளின் நிழலிலே ஆரோக்கியம் இருக்குமாம். அது மட்டுமல்ல, நாம் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே, ஒருவேளை இந்த நாட்களிலே சோத்திரம், சில காரியத்தில் எழுந்து நிற்க முடியாதபடி, என்னால் எழும்பவே முடியாது, என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி சோர்ந்து தளர்ந்து ஒடுங்கி போன அனுபவத்தில் நீங்கள் நிற்பீர்களானால் உங்களுக்கு நேராக என் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இல்லை இல்லை, நீங்கள் நொறுங்கி போக வேண்டியவர்கள் அல்ல, தளர்ந்து போக வேண்டியவர்கள் அல்ல, நீங்கள் எழுந்து நிற்கும்படியாக கர்த்தர் உங்களை அன்போடு அழைக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த நாட்களில் நீங்கள் எழும்பி நிற்க வேண்டும், கர்த்தருக்காக செயல்பட வேண்டும். இது கடைசி காலமாக இருக்கிறது, கடைசி நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களிலே நீ கர்த்தருக்குள்ளே எழுந்து நின்று உன்னுடைய காரியங்களை செய்வது மட்டுமல்ல, உன்னுடைய குடும்ப காரியங்களை செய்வது மட்டுமல்ல, கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் உங்களை அன்போடு அழைக்கிறார். வேதத்தில் நீங்கள் வாசிக்கிற போது எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். பாருங்கள், தூங்குகிற நீ விழித்து
மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திரு. நீ அப்படி எழுந்திருக்கிற போது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவாராம். அருமையானவர்களே, மரித்த அனுபவம் என்று சொல்லுகிற போது பாருங்கள், பாவத்திலே மரித்த ஒரு அனுபவம், சாபத்திலே மரித்து போன ஒரு அனுபவம், பாரம்பரியத்திலே மரித்திருக்கிற ஒரு அனுபவம், தேவனுக்கு புறம்பான துன்மார்க்க ஜீவிதத்திலே மரித்திருக்கிற ஒரு அனுபவத்தை நீ நினைத்து அதிலிருந்து விழித்து எழும்பி சோத்திரம் கர்த்தரிடத்தில் நீ எழும்பும் போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார், உன்னை எழும்ப பண்ணுவார். நீ எழும்ப வாஞ்சிக்கிற போது அதிலிருந்து உன்னை ஆண்டவர் எழும்ப பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, எழும்ப பண்ணுகிற தேவன் உனக்குள்ளே வந்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார், உன்னை மகிமைப்படுத்துவார் என்று வேதம் அழைக்கிறது. இந்த நாளிலே ஒருவேளை சோத்திரம், என்னால் சில காரியத்தை செய்ய முடியாது, என் வாழ்க்கையிலே அவ்வளவுதான் என்று சொல்லி சோர்ந்து போய் இருப்பாயானால் என் ஆண்டவருடைய வார்த்தை உன்னோடு கடந்து வருகிறது. எழுந்து நிற்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரோடு வாழும்படியாய், கர்த்தருக்காக செயல்படும்படியாய் நீ எழுந்திருப்பாயானால் கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இன்னும் வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலேயே நீங்க வாசிக்கிற போது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்ப மரித்தோரின் அனுபவம் அந்தகாரத்துக்குள்ளான அனுபவமாய் இருக்கிறது. அந்த 5ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கனியற்ற அந்தகார கிரியைக்கு உடன்படாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்தகாரத்துக்குள்ளே இருக்கிற போது நாம் எழுந்து நிற்க முடியாது, வெளிச்சத்துக்குள்ளே வர முடியாது. அது மட்டுமல்ல, கனி கொடுக்க முடியாதபடி நம்முடைய வாழ்க்கை அப்படியே படிப்படியாக தாழ்ந்து போய் பிசாசின் ஆளுகைக்குள்ளே நாம் போய்விடுகிறோம், அந்தகார ஆளுகைக்குள்ளே நாம் போய்விடுகிறோம். முடிவில் இந்த உலகத்திலும் நாம் ஒன்று செய்யக்கூடாதவளாக மாறுகிறோம். அது மட்டுமல்ல, பரலோகத்துக்கு போக முடியாதவளாக மாறி அந்த பிசாசுக்கு உண்டு பண்ணியிருக்கிற அந்த பாதாளத்துக்கு நேராக, நரகத்துக்கு நேராக நாம் கடந்து போய் விடுகிறோம். வேண்டாம் அருமையானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் எழுந்து நிற்கும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை பிரகாசிக்கும்படியாக வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில வந்திருக்கிறார், உன் குடும்பத்திலே வந்திருக்கிறார். உன்னை பிரகாசிவித்து உனக்குள்ளே அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய், தேவ மகிமை உனக்குள்ளிருந்து வெளிப்படும்படியாய், அந்த மகிமை உன்மேல் உதிக்கும்படியாக கர்த்தர் உன்னை அன்போடு அழைக்கிறார். பாருங்கள் சோத்திரம், வேதத்தில் நான் 3 காரியங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். 3 விதமான அனுபவங்கள் நான் உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். பாருங்கள் சோத்திரம், தனிப்பட்ட வாழ்க்கை. முதலிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. தனிப்பட்ட அந்த வாழ்க்கையிலே நாம் என்ன செய்திருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்னென்ன காரியங்களை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே ஏதோ இந்த உலகத்திலே வந்துவிட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏதோ வாழுகிறோம் என்கிற நிலைமையில் போய் கொண்டிருக்கிறோம். இல்லை அருமையானவர்களே, கர்த்தர் இந்த உலகத்தை உண்டு பண்ணி, இந்த உலகத்தில் உள்ள சகல காரியத்தையும் உண்டு பண்ணி, 6ஆம் இடத்தில் அவர் சொன்ன காரியம், எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்றுதான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் பிசாசிடத்திலே அந்த ஆளுகையை ஆதாம் இழந்து போனபடியினாலே 2ஆம் ஆதாமாக கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அந்த பிசாசு வஞ்சித்து வைத்த அந்த ஆளுகையை மீண்டும் உயிர்ப்பித்து அதை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். நாம் ஆளும்படியாக, சில காரியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். சோர்ந்து போகாதபடி இந்த நாட்களில் எழுந்து நிற்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் எழுந்து நின்று கர்த்தருக்காக செயல்படும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் எழுந்து நின்று உங்கள் குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இதுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுக்கு இருக்கிற சகல திறமைகளையும் வெளிப்படுத்தி நீங்கள் அதிலே மேன்மை பெறும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த நாளிலே அருமையானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அந்த சோத்திரம் யோவான் சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே அப்படி 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே ஒரு மனிதன் பாருங்கள், 38 வருஷமாய் வியாதிப்பட்டவனாக பெதஸ்தா குளக்கரையிலே அவன் காத்து கிடக்கிறான். 38 ஆண்டுகள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே விடுதலை இல்லாதபடி, ஒரு வியாதியோடு அந்த இடத்திலே செயல்பட முடியாதபடி அங்கே காத்து கிடக்கிறான். 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் அல்ல, பல ஆண்டுகள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரும் என்று அவன் எதிர்பார்க்கிறான், அதற்காக பிரயாசப்படுகிறான். ஏனென்றால் அங்கே இருக்கிற அந்த பெதஸ்தா குளத்தங்கரையிலே
குளத்திலே ஒரு தூதன் எப்போதாவது வந்து கலக்குகிற போது யார் முன்பாக போகிறார்களோ அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். அப்படி விடுதலை கிடைக்கிற போது இந்த மனிதனும் ஒரு விடுதலை பெற்று தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் விடுதலை பெற்று விடலாம் என்ற ஒரு ஏக்கத்தோடு எண்ணத்தோடு அந்த இடத்திலே காத்து கிடக்கிறான். ஆண்டுகள் கடந்து போகிறது, பல ஆண்டுகள் கடந்து போகிறது. ஒவ்வொரு முறையும் வாஞ்சிக்கிறான், ஒவ்வொரு முறையும் பிரயாசப்படுகிறான். ஆனால் சோத்ரம், இவனுக்கு முன்பாக யாராவது ஒருவன் முந்திக் கொண்டு இவனுடைய விடுதலை பறிபோய் விடுகிறது. இவன் அவனுடைய வாழ்க்கையிலே எழுந்திருக்க முடியாதவனாக பாருங்கள், துன்பத்தோடு துக்கத்தோடு அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறான், காத்து கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட பல ஆண்டுகள் சில காரியங்களுக்காக எதிர்பார்த்து, சில விடுதலைக்காக எதிர்பார்த்து, சில நன்மைக்காக எதிர்பார்த்து இந்த மாதத்தில் வந்துவிடும், அடுத்த மாதத்தில் வந்துவிடும் என்று சொல்லி ஒவ்வொரு நாட்களையும் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, அதே போலதான் அந்த மனிதன் எண்ணிக்கொண்டிருந்தான் நாட்களை. அவனுடைய வாழ்க்கையில் விடுதலை வரவே இல்லை, அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரவே இல்லை, அவனால் எழுந்திருக்கவே முடியவில்லை. அவன் அந்த இடத்திலே படுத்து கிடக்கிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. இன்றைக்கு உன்னுடைய விடுதலை பல ஆண்டுகள் எதிர்பார்த்து கடந்து வராதபடியினாலே நீ சோத்திரம் சோர்ந்து போய் தளர்ந்து ஒரு காரியத்தை கூட செயல்படுத்த முடியாதபடி சோர்ந்து போய் மரித்த ஒரு மனிதனை போல் அமர்ந்து கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். பாருங்கள், இந்த மனிதன் 38 ஆண்டுகளாக அந்த இடத்தில் இருக்கிறான். அவனை சந்திக்கும்படியாக என் ஆண்டவராகிய இயேசு வந்தார். அவனை சந்திக்கும்படியாக என் ஆண்டவராகிய தேவன் அவனிடத்திலே வந்தார். அவனிடத்தில் வந்து என் ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பித்தார். அவனோடு பேசும்போது அவன் வெகுகால வியாதியஸ்தன் என்பதை அறிந்து அவனோடு பேசினார். பேச ஆரம்பித்த உடனே அவன் தன்னுடைய நிலைமைகளை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். சொன்னபோது கர்த்தர் சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்க, படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுவரை 38 ஆண்டுகள் எழுந்திருக்க முடியாதவன், 38 ஆண்டுகள் விடுதலை பெற முடியாதவன், 38 ஆண்டுகள் மகிழ்ச்சி அனுபவித்து அறியாதவன், இந்த நாட்களில் இயேசு அங்கே வந்தபோது, என் ஆண்டவராய் இயேசு அவரை சந்தித்த போது, அவனோடு பேசின போது அவன் எழுந்து நின்றான், நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ ஆண்டவராய் இயேசுவை அறியாதவனாய் இருக்கலாம், ஆண்டவராய் இயேசுவை ஒருவேளை நீ தெரிந்து கொள்ளாதவனாய் இருக்கலாம், கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாதபடி நீ காணப்படுவாயானால் இந்த 38 ஆண்டுகள் இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தையும் செயலாற்ற முடியாதபடி அந்த குளத்தின் கரையிலே அவன் அமர்ந்திருந்தது போல இன்றைக்கு நீ உன்னுடைய சோத்திர வாழ்க்கையிலே குடும்பத்திலிருந்து வெளியே வர முடியாதபடி, சில சூழலிலே தலை நிமிர்ந்து நிற்க முடியாதபடி சோர்ந்து போய் இருப்பாயானால் உன்னை தேடிதான் என் ஆண்டவராய் இயேசு இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறார். உன் பக்கத்திலே வந்திருக்கிறார், உன்னை விசாரிக்கும்படியாய் வந்திருக்கிறார், உன்னோடு பேசும்படியாய் வந்திருக்கிறாய். நீ அமர்ந்திருக்க வேண்டியவன் அல்ல, படுத்து கொண்டிருக்க வேண்டியவன் அல்ல, நீ செயல்பட வேண்டியவன், நீ நடந்து செல்ல வேண்டியவன் என்பதை கர்த்தர் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அந்த 38 வருஷம் வியாதிப்பட்ட மனுஷனோடு இயேசு பேசின போது அவனும் அவரோடு பேசினான். அதுபோல இயேசுவோடு நீ பேசுவாயானால், இயேசுவிடத்தில் உன்னுடைய காரியத்தை சொல்லுவாயானால் நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளிலே உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். எந்த இடத்தில் எழுந்திருக்க முடியாதபடி இருக்கிறாயோ அந்த இடத்திலிருந்து எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், ஆண்டவர் அப்படி செய்த போது அவன் எங்கே போனான் தெரியுமா? அவன் அப்படியே தேவ ஆலயத்துக்கு போனான் என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது அங்கே சோத்திரம் அவன் அப்படியே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அவன் கடந்து போனானாம். இவனுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்திருக்கும். ஏன் இத்தனை ஆண்டு காலம் என்னால் நடக்க முடியவில்லை, இத்தனை ஆண்டு காலம் ஏன் என்னால் சில காரியங்களை செயல்படுத்த முடியவில்லை என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்திருக்கும். அந்த குழப்பத்திற்கு பதில் எங்க கிடைத்தது தெரியுமா? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது 14ஆம் வசனத்திலே, இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டார். இப்பொழுது சுகமாக்கப்பட்டவன், நடக்க ஆரம்பித்தவன், இயேசுவின் விடுதலையை சந்தித்தவன் தேவ ஆலயத்துக்குள்ளே கடந்து போனான். தேவ ஆலயத்துக்குள்ளே அவன் கடந்து போய் அங்கே இருக்கிற போது இயேசு அங்கே வருகிறார். இயேசு அங்கே வந்தபோது அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பித்த ஆண்டவர் சொன்னார், இனி நீ சொஸ்தமாகிவிட்டாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. தேவ ஆலயத்தில் போன போதுதான் இவனுடைய வாழ்க்கையில் சம்பவித்த காரியத்திற்கு என்ன காரணம்? அது பாவம் என்பதை கர்த்தர் சொன்னார். அந்த பாவம் இனிமேல் உன்மேல் வராதபடி, அதிக கேடு ஒன்று வராதபடி நீ பாவம் செய்யாதே என்று தேவ ஆலயத்துக்குள்ளே போன அந்த மனுஷனிடத்தில் தான் கர்த்தர் தெய்வீக ஆலோசனையை கொடுத்தார். இன்றைக்கும் கர்த்தர் உன்னை சந்திக்கிறார்.
உன் பாரத்தை மாற்றுகிறார். உன்னை எழுந்து நடக்கும்படியாக சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நீ தேவ ஆலயத்துக்கு போக வேண்டும். கர்த்தரை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாய், ஆராதிக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்துக்கு என்ன காரணம் என்பதை கர்த்தர் காண்பிப்பார். இனி எப்படி நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவார். மீண்டும் நீ அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம் வராது. மீண்டும் நீ சோர்ந்து போகிற ஒரு அனுபவம் வராது. நீ எழுந்து பிரகாசிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிற போது பாருங்கள், சோத்திரம் முதலிலே தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில உள்ள சோத்திரம் ஒரு விடுதலை, அவ எழுந்து நின்று பிரகாசிக்கிற ஒரு அனுபவம் என்று பார்த்தோம். இரண்டாவதாக குடும்ப வாழ்க்கையிலே அநேக குடும்பங்கள் எழும்ப முடியாதபடி, ஏதோ குடும்ப வாழ்க்கை படிப்படியாய் தாழ்ந்து போய் குடும்பங்களுக்குள்ளே ஆசீர்வாதம் இல்லாதபடி, இருக்கிற ஆசீர்வாதம் நஷ்டப்பட்டு குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லாத நிலைமையை அநேக குடும்பங்களில் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, குடும்பத்தை ஆண்டவர் தான் உண்டு பண்ணினார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கு ஒரு ஏவாளை கொடுத்து குடும்ப வாழ்க்கையை தொடங்கி வைத்தவர் கர்த்தராகிய தேவன் தான். அந்த குடும்ப வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தவரும் அவர்தான். 128ஆம் சங்கீதத்திலே பார்க்கிற போது ஒரு குடும்பத்துக்குரிய அத்தனை ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் நேசிக்கிறார். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் எழும்ப முடியாதபடி சில பிரச்சனைக்குள்ளாக, சில போராட்டங்களுக்குள்ளாக, சில வியாதிகளுக்குள்ளாக, சில கஷ்டங்களுக்குள்ளாக அகப்பட்டு அவர்கள் எழுந்து நிற்க முடியாதபடி குடும்பங்கள் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உன் குடும்பத்தை பார்த்து தான் பேசுகிறார். உன் குடும்பத்தோடு ஆண்டவர் பேசுகிறார். உன் குடும்ப வாழ்க்கையிலே எழுந்து நிற்பது மட்டுமல்ல, பிரகாசிக்க வேண்டும். உன்னை பிரகாசிக்கும்படியாக இயேசு வந்திருக்கிறார். அருமையானவர்களே, வேதத்தில் நீங்கள் வாசிக்கிற போது யோபுடைய குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். மிகுந்த ஒரு பக்தியுள்ள ஒரு நல்ல குடும்பம் யோபுடைய குடும்பம் தான். அந்த குடும்பத்துக்குள்ளே பாருங்கள், சூத்திரம் 7 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். அவர்கள் குடும்பமாக கர்த்தருக்கு பயந்திருந்தார்கள். பாருங்க, யோபு அவருடைய மனைவி, அவருடைய 10 பிள்ளைகள், இன்னும் அநேக ஆசிகள் இருக்கிறது, இன்னும் அநேக வேலையாட்களை வைத்திருக்கிறார்கள். எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து தெய்வ பயத்தோடு வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு முறையும் சகோதரர்கள் விருந்து பண்ணுவார்களாம். அவனவன் முறையின்படி விருந்து பண்ணுகிற போது எல்லாரும் அங்கே அழைக்கப்பட்டு விருந்து உபசனை நடந்து கொண்டிருக்கும். முடிந்த பின்பு யோபு அந்த பிள்ளைகள் ஏதாவது தவறு பண்ணியிருப்பார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே பலி செலுத்துவானாம். இப்படி ஒரு நல்ல குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்தின் மேல் பிசாசு கண் வைத்து ஆண்டவரிடத்திலே பெர்மிஷன் வாங்கி அந்த குடும்பத்துக்கு எதிராக சில போராட்டங்களை கொண்டு வந்தான். எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். எல்லாவற்றையும் இழந்து பாருங்கள், இப்பொழுது பிள்ளைகளை இழந்து விட்டான், ஆசிகளை இழந்து விட்டான், எல்லாவற்றையும் தன்னுடைய சரீர சுகத்தை கூட இழந்து விட்டான். எல்லாவற்றையும் இழந்து அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம் காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கும் கூட இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ உன்னுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் நீ அநேக காரியங்களை இழந்து, அநேக ஆசீர்வாதங்களை இழந்து துக்கத்தோடு இந்த டிவிக்கு முன்பாக நீ உட்கார்ந்திருப்பாயானால் கர்த்தர் உன்னை பார்த்து தான் பேசுகிறார். இழந்து போனதை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தவன், எப்படி நான் ஆசீர்வாதமாய் இருந்தவன், என் நிலைமை இப்படியா இருக்கிறது என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறாய் அல்லவோ? அந்த சோர்வுக்குள்ளாக இருந்து, இழந்து போன அனுபவத்துக்குள்ளாக இருந்து கர்த்தர் உன்னை எழுந்து பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நீ அதிலிருந்து எழும்பும்படியாக கர்த்தர் உனக்கு உதவி செய்ய போகிறார். பிரகாசிக்கும்படியாக அப்படியே மகிமை உன்மேல் ஊற்ற போகிறார். பாருங்கள், யோபுடைய வாழ்க்கை கடந்து போகிறது. எல்லாம் அவனுக்கு எதிராக இருந்தது. கடைசியில் நீங்கள் பார்க்கிற போது நண்பர்கள் எல்லாம் அவனை குற்றப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். கடைசியாக அவன் தேவனோடு பேசுகிறான். தேவனோடு பேசுகிற போது புலம்ப ஆரம்பித்தான் முதலிலே. ஆனால் தேவன் அவனோடு பேசின போது அவன் வாயை பொத்திக் கொண்டு இனிமேல் நான் பேச மாட்டேன் என்று அமைதியாக இருந்தான். ஆனால் சோத்திரம், ஆண்டவர் அவருடைய நண்பர்களுக்கு சொன்னார், யோபிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளும்படியாக செய்யுங்கள். யோபு பேசினது போல நீங்க பேசலன்னு சொல்லி நண்பர்களிடத்தில் சொன்னபோது குற்றப்படுத்தின நண்பர்கள் வந்து நின்று அவனிடத்தில் ஜெபிக்கும்படியாக கேட்டார்கள். ஜெபிக்கும்படியாக கேட்டபோது பாருங்கள், யோபு அந்த சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். அப்படியே சிறையிருப்பு மாறியது. அருமையானவர்களே, குடும்ப வாழ்க்கையில் எழுந்திருக்க முடியாதபடி தாழ்ந்து போய் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது,
இவர்தான் எதையோ செய்துவிட்டார், என் குடும்பத்தில் இவர்களை மன்னிக்கவே முடியாது, என்னுடைய தாழ்வுக்கு இவர்கள் தான் காரணம் என்று சொல்லி யாரையோ நினைத்து இந்த நாட்களில் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறபடியினால்தான் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில இன்னும் எழுந்திருக்க முடியாதபடி காணப்படுகிறாய். ஒன்றை நினைத்துக்கொள், இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னுடைய வாழ்க்கையில யார் எதை பர்பஸாக துணிகரமாக செய்திருந்தாலும் அதை மன்னித்து, ஆண்டவரே அவர்களை மன்னிக்கிறேன், நீர் என்னை மாற்றும் என்று சொல்லி என் ஆண்டவராகிய தேவனிடத்தில் நீ ஒப்புரவாயானால், என் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் நீ பேசுவாயானால், கர்த்தர் இந்த நாளிலே உன் வாழ்க்கையில ஒரு புதிய விடுதலையை தருவது மட்டுமல்ல, நீ அந்த சூழ்நிலையிலிருந்து எழும்பும்படியாக கர்த்தர் உன் கரத்தை பிடித்து தூக்க போகிறார், முற்றிலுமாய் தூக்கி எடுக்க போகிறார். உன் குடும்ப வாழ்க்கையிலே நீ விரும்புவதை பார்க்கலும் மேலான நன்மையை தரப்போகிறார். யோபுக்கு எப்படி இரட்டிப்பான நன்மையை கொடுத்தாரோ அதுபோல கர்த்தர் உன் வாழ்க்கையிலும் இரட்டிப்பான நன்மையை தர இந்த நாளிலே அன்போடு அழைக்கிறார். ஒருவேளை குடும்ப வாழ்க்கை அவ்வளவுதான், என்னுடைய குடும்பம் சரியில்லைன்னு சொல்லி நீ உதறி விட்டு இருப்பாய். ஆனால் இல்லை இல்லை, உன் குடும்பம் நல்ல குடும்பம் தான். அந்த குடும்பத்தை தூக்கி எடுக்கிற தேவன் உன் மத்தியிலே வந்திருக்கிறார். பெத்தானியா கிராமத்திலே போன போது ஒரே ஒரு குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதே. அந்த குடும்பத்துக்குள் என் ஆண்டவர் வாசம் பண்ணி அந்த குடும்பத்தில் வந்த துக்கங்கள் துன்பங்களை எல்லாம் சுமந்து எல்லாவற்றையும் மாற்றி அந்த குடும்பத்தை வாழ வைத்தாரு. அதே போல உன் குடும்பத்தை இன்றைக்கு வாழ வைக்கும்படியாய் வந்திருக்கிறார். அப்படி கரத்தை பிடித்துக் கொள்வாய். என் குடும்ப வாழ்க்கையை தூக்கி எடுக்கிற, என் குடும்பத்தில் உள்ள எல்லா சூழலையும் மாற்றுகிற தேவன் ஆண்டவராய் இயேசுவே நீர் மட்டும்தான் என்று சொல்லி அவரை விசுவாசித்து அவருடைய கரத்தை பற்றி கொள்வாயானால் உன்னுடைய எல்லா சூழலிலிருந்தும் கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து உன் குடும்பத்தை வாழ வைக்க போகிறார். உன் குடும்பத்தில் இழந்து போன காரியங்கள் இரட்டிப்பாக கடந்து வரும். அது மட்டுமல்ல, உன் குடும்பத்திலே கர்த்தர் மேன்மையான காரியங்களை அவர் செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். உன் குடும்ப வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உன் குடும்ப வாழ்க்கை கர்த்தரால் உயர்த்தப்பட போகிறது. உன் குடும்பமும் இந்த தேசத்திலே மேன்மையான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள போகிறது. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, சோத்திரம் பாருங்க. நம்முடைய விசுவாச வாழ்க்கை, முதலில் தனிப்பட்ட வாழ்க்கை, இரண்டாவது குடும்ப வாழ்க்கை, இப்பொழுது விசுவாச வாழ்க்கை, ஆவிக்குரிய ஓட்டம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் அநேக நேரத்தில் பாருங்கள், ஆண்டவரை அறிந்த போது அதிகமான விசுவாசம் கர்த்தர் மேல் இருந்தது. கர்த்தருக்காகிலும் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தோடு ஓடினோம். ஆனால் இப்பொழுதோ அந்த விசுவாசம் படிப்படியாக குறைந்திருக்கிறது. தேவனுடைய காரியத்தில் நாம் குறைவுபட்டவர்களாக கடந்து வருகிறோம். பாருங்கள், ஆண்டவருக்காக எழுந்து நிற்க முடியாத அனுபவத்திலே நாம் காணப்படுகிறோம். தேவ பிள்ளையே, இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் கடந்து போக 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 தேவ மகிமை நம்மளிலிருந்து இழந்து போகிறது. அது மட்டுமல்ல, நாம் பிரகாசிக்க முடியாதவர்களாக மாறிவிடுகிறோம். தேவனுக்காக பிரகாசித்த அநேகர் இன்றைக்கு சோர்ந்து போகிறார்கள், தளர்ந்து போகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக செயல்பட முடியாத அனுபவத்தில் விசுவாசத்துக்கு பதிலாக அவிசுவாச வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகிறார்கள். நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்கிறார், விசுவாச வாழ்க்கையில நீங்கள் பலுகி பெருகும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். விசுவாச வாழ்க்கையில சோர்ந்து அப்படியே தாழ்ந்திருப்பீங்கன்னா அதிலிருந்து எழும்பி நீங்க கர்த்தருடைய பிரகாசத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக மாற வேண்டும். பாருங்கள், இங்கே சோத்திரம் சீஷர்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவராய் இயேசுவோடு படகிலே போய்கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தோடு போனவர்கள் தான், ஆண்டவரை நம்பி போய்கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் படகிலே போய்கொண்டிருக்கிற போது ஆண்டவராய் இயேசு தூங்கி கொண்டிருக்கிறார். கடல் கொந்தளிக்கிறது. அந்த படகு மூழ்கி போகக்கூடிய அளவில் பயங்கரமான ஒரு கொந்தளிப்பு உண்டாகிறது. இதை பார்த்த சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி விசுவாசத்தை இழந்தவர்களாக அவிசுவாசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். பாருங்கள், விசுவாசம் உள்ளவர்கள் தான் இப்ப சூழ்நிலையை பார்த்தபோது விசுவாசத்தை இழந்தவர்களாக அவிசுவாசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்கள் தான். ஆனால் சூழ்நிலையை பார்த்தபோது இன்றைக்கு அவிசுவாச வாழ்க்கைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அதிலிருந்து தூக்கி எடுக்கும்படியாக அந்த இடத்துல கிறிஸ்துவை அவர்கள் எழுப்பினது போல இன்றைக்கும் உங்கள் ஜெப வாழ்க்கையில கிறிஸ்துவோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்கிற போது, கிறிஸ்துவை அவர்கள் எழுப்பின போது அந்த காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி ஆண்டவர் அவர்களுடைய அவிசுவாசங்களை அப்புறப்படுத்தி அவர்களை எழுந்து பிரகாசிக்க பண்ணியது போல உங்கள் வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது, கிறிஸ்துவோடு ஜெபிக்கிற போது, கிறிஸ்துவை ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சுகிற போது கர்த்தர் இன்றைக்கு விசுவாச வாழ்க்கையில அவிசுவாச எண்ணங்களை எல்லாம் மாற்றி அவிசுவாச வல்லமையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து அவருடைய பிரகாசத்தை ஊற்றி அவருடைய மகிமையை நம்மேல் வெளிப்படுத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். நாளிலும் கர்த்தர்
உங்களை எழுந்து பிரகாசிக்கும்படியாக அழைக்கிறார். அப்படியே இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிடுவீர்களா? கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, அப்பா, நான் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். இந்த உலகத்திலே பல சூழ்நிலை நிமித்தமாய் நான் அமர பண்ணியது போதும், அமர்ந்திருந்தது போதும், தாழ்ந்திருந்தது போதும். ஆண்டவரே, உமக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களானால் இந்த சோத்திர வேளையில கர்த்தர் உங்களோடு கடந்து வர போகிறார். தெய்வீக பிரகாசம் உங்களுக்குள் வரப்போகிறது. நீங்கள் சோத்திரம் எழுந்திருக்காதபடியினாலே இன்றைக்கு பிரகாசிக்கப்பட முடியாமல் இருக்கிறீர்கள். கர்த்தருக்காக செயல்படாதபடியினாலே, கர்த்தருக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதபடி இன்றைக்கு நீங்கள் பிரகாசிக்கப்பட முடியாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் பிரகாசிக்கிற போதுதான் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை உன் குடும்ப வாழ்க்கையில் வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை உடைய விசுவாச வாழ்க்கையில் வெளிப்படும். அநேகரை நான் பார்க்கிறேன். ஒரு சிலருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை இறங்குவதை பார்க்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையில சோத்திரம் சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருந்த அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா விதமான சோர்வுகளையும் தளர்வுகளையும் கர்த்தர் மாற்றுகிறார். எந்தெந்த இடத்திலே நீங்கள் சோத்திரம் எழுந்திருக்க முடியாதபடி அப்படியே தாழ்ந்து கொண்டு போய் இருக்கிறீர்களோ, அன்றைக்கு பேதுரு மூழ்கிய போது கர்த்தர் தூக்கி எடுத்தது போல இன்றைக்கு ஒரு சிலரை கர்த்தர் தூக்கி எடுப்பதை பார்க்கிறேன். அவர்கள் தூக்கி எடுக்கப்பட்டவர்களாக கர்த்தருடைய கரத்தினால், ஆமென், சோத்திரம், கர்த்தருடைய பிரகாசத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறவர்களாக கர்த்தர் மாற்றுகிறபடியால் நன்றி. சில குடும்பங்களை நான் பார்க்கிறேன். சாப கட்டினாலே, பாவ கட்டினாலே தளர்ந்து போய் இந்த நாட்களிலே தாழ்ந்து 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 போன குடும்பங்களை கர்த்தர் கரம் பிடிக்கிறார். கர்த்தருடைய கரம் பிடிக்கிறது. ஆண்டவராய் இயேசுடைய கரம் உங்களை பற்றிக் கொள்கிறது. அந்த கரத்தை பற்றிக்கொள். உன் குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஒரு எழுப்புதலை உண்டு பண்ண போகிறார். எழுப்புகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். பிரகாசத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். மகிமை வெளிப்பட போகிறது. தேவ மகிமை உன் குடும்பத்தில் வெளிப்பட போகிறது. விசுவாச வாழ்க்கையில சோர்ந்து போன ஒரு சிலரை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். ஓ லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நீ பெரிய காரியங்களை செய்து கொண்டிருந்த நீ இன்னைக்கு சில அனுபவத்திலே வந்த சில சூழ்நிலைகள் நிமித்தமாக நீ தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறாய். படிப்படியாய் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறாய். இல்லை, கர்த்தர் உன்னை உயர்த்தும்படியாக, கர்த்தர் உன்னை எழுந்து பிரகாசிக்கும்படியாக அழைக்கிறார். கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவங்களை தொட்டு இருக்கிறார். ஆண்டவரே, அப்பா, ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லாரையும் தொட்டு பலப்படுத்தி ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு பிரச்சனைகளிலும், ஒவ்வொரு கட்டுகளிலும் அவர்கள் எழுந்து கர்த்தருக்காய் எழுந்து பிரகாசிக்க வரும் நாட்களில் உம்முடைய பிரகாசத்தை அவர்கள் கண்டுகொள்ள, அது மட்டுமல்ல உம்முடைய மகிமையை அவர்கள் பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் உதவி செய்கிறபடியால் நன்றி. முற்றிலுமாக உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சகல துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you. Praise God. ஆராதனை ஒழுங்குகள். ஞாயிறு ஆராதனை. முதல் ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை. தினமும் அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை மற்றும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை 1 மணி நேர ஜெபம் நடைபெறும். உபவாச கூட்டம் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். தொடர்பு முகவரி பாஸ்டர் டி எலியா சந்திரன், JS சர்ச், 2/76 பள்ளவிளை, பெருவிளை போஸ்ட். செல் நம்பர் 9442079163.